சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம், கும்பராசியாகும். சதய நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை கடந்த 5 வருடங்களாகவே ஏழரை சனியில், விரயச்சனியாலும் ஜென்மச்சனியாலும் அதிகப்படியான மன உளைச்சல்களை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அடுத்த 4 மாதங்களும் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையுடன் இருப்பது மிக அவசியமாகும். ஏனென்றால் உங்களது 8ஆம் இடமான ஆயுள் ஆரோக்கியஸ்தானத்தில் வலிமை பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது பகவானும் உங்களது திரிகோணஸ்தானமாக உங்களது விரயஸ்தானத்தை மிக வலிமையாக பார்ப்பது மட்டுமின்றி உங்களது சுகஸ்தானத்தையும் மிக வலிமையாக பார்வையிடுவதனால் முடிந்தவரை எதிலும் அனுசரித்து விட்டு கொடுத்து போவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தேவையற்ற மனக்குழப்பங்களையும் வீண் எதிர்வாத சிந்தனைகளையும் சற்று தவிர்ப்பது மிக அவசியமாகும். அடுத்த 4 மாதங்கள் உங்களுக்கு எதிலும் அவசர தன்மைகளும், ஒரு செயலை செய்தால் அதை இப்பொழுதே முடித்துவிட வேண்டும், உடனே செய்ய வேண்டும், உடனே பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். நன்றாக சாதகமாகக்கூடிய விஷயங்கள் கூட சற்று காலம் தாழ்த்தி போவதற்கான சூழல்கள் உருவாகலாம். அதனால் சதய நட்சத்திரக்காரர்கள் அடுத்த 4 மாதங்கள் எதிலும் பொறுமையுடன் தெளிவுடன் யோசித்து ஒரு முடிவுகளை மேற்கொள்வது மிக அவசியமாகும். அடுத்த 4 மாதத்திற்கு மேல் முற்றாக ஜென்மச்சனியிலிருந்து நீங்கள் விடுபடுவதும், உங்களது பஞ்சமஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும், உங்களது ஆயுள் ஸ்தானத்திலிருந்து கேது பகவான் விடுபடுவதும் நல்லதொரு சிறப்பாகும். அதனால் அடுத்த 4 மாதங்கள் தொழில் ரீதியாகவும், குடும்பம் ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் எதிலும் சற்று பொறுமையுடன் செயலாற்றுவது மிக மிக அவசியமாகும். அடுத்த 4 மாதங்களில் புதிய ஆடம்பரம் சார்ந்த வாகனங்கள் வாங்குவது அல்லது தேவையற்ற விஷயங்களில் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது, அவர் கூறுகிறார் இவர் கூறுகிறார் என்று பணத்தை தேவையற்ற ஆடம்பரத்திற்காக செலவுகள் செய்வதை முற்றாக தவிர்ப்பதும், எதிலும் பொறுமையுடன் நேர்த்தியாக அணுகுவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளும்போது உங்களுக்கு சாதகமான நன்மைகள் உருவாகும். சதய நட்சத்திரக்காருடைய பொருளாதார ஸ்தானத்தை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும். பிறரிடம் அனாவசியமாக கடன் வாங்குவதை தவிர்ப்பதும், தேவையற்ற சில கடன் சார்ந்த நெருக்கடிகளை எவ்வாறு அடைக்கலாம் என்று பொறுமையாக யோசித்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அவை உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் செய்கிறீர்கள் என்றால் அதிக வரட்டு கௌரவங்கள் உங்களுக்கு ஏற்படும். அந்த வரட்டு கௌரவத்திற்காக அதிகமாக பிறரிடம் கடன் பெற்று ஆடம்பரமாக செலவு செய்து பின்னாளில் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். அதனால் அவசியமான செலவுகள் எது, அவசியமற்ற செலவுகள் எது என்று நன்றாக பகுத்து பார்த்து அந்த சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலமாக சில அனாவசியமான விரயங்களை தவிர்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். குடும்பம் ரீதியாக இருந்த வீண் எதிர்மறையான எண்ணங்கள், சில தேவையற்ற சஞ்சலங்கள் குறையும். மனதில் தெளிவும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சில முக்கிய முயற்சிகள் குடும்பத்தில் சாதகத்தையும் உங்கள் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்க செய்யும் என்று குறிப்பிடலாம். சதய நட்சத்திரக்கார மாணவ மாணவியருடைய கல்வி ஸ்தானத்தை பொறுத்தவரை கல்வி ரீதியாக அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் அதிக கவனத்துடன் படிப்பது மிக அவசியமாகும். போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களது வாக்குஸ்தானத்தில் வலிமையாக சஞ்சாரம் செய்வதும், உங்களது சுகஸ்தானத்தை கேது பகவானும் மிக வலிமையாக பார்வையிடுவதனால் முடிந்தவரை நீங்கள் கல்வியில் அதிக கவனத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கல்வியை காட்டிலும் பிற விளையாட்டுகளில் அல்லது பிற ஆடம்பரம் சார்ந்த பொருட்களின் மீது நாட்டங்கள் அதிகரிக்கலாம். உதாரணத்திற்கு செல்போன், கம்ப்யூட்டர், டிவி போன்றவற்றில் நாட்டங்கள் அதிகரிக்கலாம். இதனால் கல்வியின் மீது ஒரு சுணக்கங்கள் ஏற்படக்கூடிய சூழல்கள் உண்டு. அதனால் அடுத்த 4 மாதங்கள் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவர்கள் பாடத்திட்டங்களை நன்றாக தெளிவாக புரிந்து படிப்பது அவசியமாகும். ஏனென்றால் தேர்வு எழுதும் பொழுது உங்களுக்கு மனதில் நினைவிருந்தாலும் எழுதும் பொழுது அவை சற்று தடுமாறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கலாம். அதனால் முடிந்தவரை சதய நட்சத்திரக்கார மாணவ மாணவர்கள் எளிய முறையில் சூரிய நமஸ்காரம், எளிய தியானம் போன்றவற்றை மேற்கொள்ளும் பொழுது புத்தி கூர்மையும் மூளை பலமும் உங்களுக்கு அதிகரிக்கும். கல்வியில் உண்டான தரங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். சதய நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்கள் வீண் குழப்பங்கள் சற்று மறையும். எதிலும் பொறுமையுடன் தெளிவாக யோசிக்க வேண்டும் என்ற சிந்தனையும், அது சார்ந்த முயற்சிகளுக்கு குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். கணவன் மனைவிடையே உண்டான சில பிரச்சனைகள் சமாதானமாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், தொழில் புரியக்கூடிய நிறுவனங்களில் மட்டும் தொழில் ரீதியாக சற்று நீங்கள் விழிப்புடன் செயலாற்றுவது மிக அவசியமாகும். குறிப்பாக அடுத்த 4 மாதங்களில் இந்த தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு செல்லலாமா என்ற எண்ணங்களை அறவே தவிர்ப்பதும், எவ்வளவு கஷ்டமான சூழல்கள் இருந்தாலும் நீங்கள் பணிபுரியக்கூடிய தொழில் நிறுவனங்களிலேயே பணி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அவை உங்களுக்கு நல்ல உயர்வுகளையும் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றங்களையும் உருவாக்கும். சதய நட்சத்திரக்காரருடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்கள் மட்டும் நீங்கள் எப்பொழுதும் பொறுமையாக இருந்து செயல்படும் பொழுது நிச்சயம் எதிர்பாராத ஏற்பட்ட கடன்களை படிப்படியாக அடைக்கக்கூடிய நல்ல வழிகளும் அது சார்ந்த முயற்சிகளும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும்.
கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனைகளை அடைப்பதற்கான நல்ல ஆலோசனையும் அது சார்ந்த பணப்புழக்கங்களும் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும், குறிப்பாக மன ரீதியாக இருக்கக்கூடிய கடுமையான விரக்திகள், எதிர்மறையான எண்ணங்கள் படிப்படியாக குறையும். அதனால் தேவையற்ற கடன் பிரச்சனை நினைத்து கவலை கொள்ளாமல் எதிலும் பொறுமையுடன் நீங்கள் செயலாற்றும் பொழுது அதை அடைக்கக்கூடிய நல்ல வழிகளும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அடுத்த 4 மாதத்திற்கு மேல் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். சதய நட்சத்திரக்காருடைய உடல் ஆரோக்கியங்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் சற்று அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். குறிப்பாக கடுமையான மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும் பாத வலி சார்ந்த தொந்தரவுகளும் அடுத்த 4 மாதங்களில் உருவாகலாம். அதனால் முடிந்தவரை கால் சார்ந்தவற்றிற்குண்டான பிரச்சனைகளை சற்று அதிகம் கவனிப்பதும் தேவையற்ற உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு நன்மையாகும். பெரிய அளவிலான பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது. ஒரு சில விஷயங்களில் சரியான ஒரு செயல்பாடுகளை நீங்கள் வகுக்கும் பொழுது அதனால் உங்களுக்கு நல்ல மேன்மைகளும் உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக இருந்த சில மனத்துயர்கள் படிப்படியாக விலகும். குறிப்பாக மேலதிகாரியுடன் உண்டான சில எதிர்பாராத சங்கடங்கள், உடன் பணிபுரியக்கூடிய நபர்களே உங்களுக்கு எதிராக செயல்பட வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் உண்டான மனக்காயங்களும் கசப்புகளும் படிப்படியாக விலகி உங்களுக்கு நல்ல உயர்வுகள் உருவாகும். அடுத்த 4 மாதங்கள் இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளாமல் நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களிலேயே தொடர்ந்து பயணிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சிகளை உருவாக்கும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்கள் சுயதொழில் ரீதியாக அதிக ஆடம்பரம் சார்ந்து ஆர்டர்களுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளாமல் உங்களிடம் உள்ள மிஷினரிக்கு தகுந்த மாதிரி என்ன ஆர்டர்களை பெறலாம், அவற்றை எப்படி உடனே கொடுப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வது என்ற எண்ணங்களையும் அதிகரித்துக் கொள்வதும், சுயதொழில் ரீதியாக ஒருவித விரக்திகளும் ஒருவித சோம்பேறித்தனங்களும் உங்களுக்கு அடுத்த 4 மாதங்களில் உருவாகலாம். அதனால் சுறுசுறுப்பாக எந்த செயல்களிலும் ஈடுபடுவதும் தேவையற்ற மனக்குழப்பங்களை தவிர்த்து சுயதொழிலில் முழு உழைப்பை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அதற்கான நன்மதிப்புகளையும் அதற்கான பணபலங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக அடுத்த 4 மாதங்கள் சிறு சிறு மன சங்கடங்களும் சில காயங்களும் உங்களுக்கு உருவாகலாம். குறிப்பாக உங்களுடன் நெருங்கிய பழகக்கூடிய நண்பர்களே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் அவற்றால் சில மன வருத்தங்களும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் நண்பர்கள் உண்டான பழக்க வழக்கங்களை சற்று அதிக விழிப்புடன் கண்காணிப்பதும், அவர்கள் கூறுகிறார்கள் இவர்கள் கூறுகிறார்கள் என்று எந்த பெரிய முடிவுகளையும் மேற்கொள்ளாமல் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து நீங்கள் செயலாற்றும் பொழுது வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்படுமே என்ற ஒரு மாய கற்பனையான பாதிப்புகள் நிவர்த்தியாகி நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் பெறலாம். பொதுவாக சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்கள் நிச்சயம் தொழிலில் ஒரு மேன்மையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான சூழல்கள் நிச்சயம் உருவாகும். பொருளாதார ரீதியாக தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும், உடல் ஆரோக்கியத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய உணவு பதார்த்தங்களை அதிகம் உண்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு சகல மேன்மைகளும் நன்மைகளும் உருவாகும். அடுத்த 4 மாதத்திற்கு மேல் கிரகபலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவதினால் ஏற்றங்களையும் நன்மைகளையும் பெறலாம். முடிந்தவரை பிறருடைய பேச்சுக்களை அனாவசியமாக கேட்டு அப்படியே செயல்படுத்துவதை தவிர்த்து ஒரு முறைக்கு பல முறை நீங்களாக யோசித்து ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அவை சாதகமாகவும் உயர்வாகவும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு சதய நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டறையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தவறாது சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். 4 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு அவசியம் சென்று வாருங்கள். சகல மேன்மைகளும் உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.